വെറുതെ ഒന്നും പറയില്ലല്ലോ. மொத்த இந்தியாவும் பேசின கேரளா பஸ் கேஸ், அதாவது தீபக் சிஞ்சிதா கேஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கேஸில் ஃபஸ்ட் டைம் வந்து சிஞ்சிதா வாய் திறந்து பேசியிருக்காங்க, அதுவும் கோர்ட் வாசலில் பேசியிருக்காங்க. ஸோ அது குறித்த அப்டேட் என்னன்றதை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேஸில் சிஞ்சிதாவை கைது பண்ணாங்க. பதினாலு நாள் ரிமாண்ட் பண்ணாங்க, நீதிமன்ற காவலில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 14 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னடானா போலீஸ் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்க மனு கொடுத்துருந்தாங்க நீதிமன்றத்தில். ஸோ அந்த மனுவின் விசாரணையின் அடிப்படையில் போலீஸ்க்கு வந்து ஒரு நாள் அவகாசம் கொடுத்தாங்க. ஒரு நாள் நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி கடந்த 5ஆம் தேதி, அதாவது போன வாரம் வியாழக்கிழமை பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. வியாழக்கிழமை போலீஸ் கஸ்டடியில் வந்து சிஞ்சிதாவை எடுத்திருந்தாங்க. அதுவும் குறிப்பாக 5 மணி வரைக்கும் தான், ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்ற காவலுக்கு விசாரணை முடிஞ்சு நீதிமன்ற காவலுக்கும் வந்துட்டாங்க. பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 5 மணி வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த நாள், அதாவது 5ஆம் தேதி 5 மணி வரைக்கும் போலீஸ் கஸ்டடி. அது என்னைக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை சிஞ்சிதாவோட ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது. பட் அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா போலீஸ் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாதான் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். பட் போலீஸ் வந்து ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணலை. வேணும்னு டிலே பண்ணாங்களா இல்லை வேறு எதுவும் ரீசன் இருக்காங்க நமக்கு தெரியாது. பட் போலீஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாததுனால வெள்ளிக்கிழமை வந்து அந்த சிஞ்சிதாவோட ஜாமீன் மனுவும் ஒத்திவைக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்துச்சு. 21 நாள் ரிமாண்ட்ல இருந்த சிஞ்சிதாக்கு இன்னைக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாசமும் 2வது வெள்ளிக்கிழமை 4வது வெள்ளிக்கிழமை விசாரணை அதிகாரிகளுக்கு முன்னாடி ஆஜராகி சைன் போட உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரல, ஸோ ஜாமீன் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுத்தா இது ஒரு தப்பான உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் தரப்பினரும் போலீஸ் தரப்பிலும் வாதம் செய்யப்பட்டது. ஆனால் அதெல்லாம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் சிஞ்சிதாக்கு நீதிபதி ஜாமீன் அனுமதி கொடுத்திருக்காரு. தீபக்கோட அம்மாவும் அப்பாவும் இது ஒரு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பேட்டி கொடுத்திருக்காங்க. பட் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போதும் சரி, மற்ற கேஸோட விசாரணையின் போதும் சரி, போலீஸ் சார்பாகவும் சரி, ப்ராசிக்யூஷன் சார்பாகவும் வைக்கப்பட்ட வாதம் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா, கண்டென்ட்டுக்காக, ரீச்சுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டு ஷேர் செய்யப்பட்டிருக்கு. கண்டென்ட்டுக்காகவும் ரீச்சுக்காகவும் தான் சிஞ்சிதா இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆன ஒரு நாள்லயே கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. அதாவது 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ லாப நோக்கத்தோடு தான், அவங்களோட லாபத்துக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்த வீடியோ கண்டென்ட் கிரியேட்டரும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ மூலமாக இவ்வளோ வியூஸ் வரணும், இல்லை இவ்வளோ வியூஸ் வரும் அப்படின்னு கணிச்சுட்டு தான் ஷேர் பண்ணுவாங்க, இல்லை இவ்வளோ வியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம நியாயமே கற்பிக்க முடியாது. ஸோ சிஞ்சிதா வந்து லாப நோக்கோட தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது போலீஸ் தரப்பு வாதமாகவும் ப்ராசிக்யூஷன் வாதமாகவும் இருக்குது. அதாவது போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு கஸ்டடி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, மனுக்கு, அதுலேயுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. விசாரணையில் எங்களுக்கு தெரிய வந்தது இதுதான். ஸோ அதை நாங்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது தான் உண்மை வரும்னு சொல்லிட்டு போலீஸ் கஸ்டடி ரிப்போர்ட்டுமே அதில் இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் சிஞ்சிதா எல்லாத்தையுமே மறுத்திருக்காங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸ் கஸ்டடிக்கு நீதிபதி உத்தரவு போடுறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து வெளியில் வந்து ஜீப்பில் ஏறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சிஞ்சிதாட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு, தீபக் வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சிஞ்சிதா வந்து தீர்ச்சி ஆயிட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உறுதியாக நான் இருக்கேன், நிச்சயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜீப்புக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் மேலும் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரும் வந்து சும்மாலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, இல்லை யாரும் வந்து சும்மாலாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க, அந்த தோணியில் சும்மா ஒன்றும் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே ரொம்ப போல்டாக தான் சொல்கிறாங்க. வெறுதே ஒன்றும் பரையில்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவங்க எவ்வளோ தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை என்ன அப்படின்றது முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் வெளியில் வரும்னு வைங்க. பட் அதனால தான் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த கேஸ் தொடர்பான லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன்.
ஒரு பெண் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அது உண்மையா பொய்யா அப்படின்றது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பட் ஒரு பெண் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து சும்மாலாம் வந்து நீதிபதியும் நீதிமன்றமும் காவல்துறையும் ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அதன் மீதான விசாரணை நடத்தப்படும். ஸோ உண்மை ரெண்டாவது வெளியில வரும்னு வைங்க, பட் அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம். பட் இழப்பு அப்படின்றது இங்க இருக்கு இல்லையா, அந்த தீபக்கோட இழப்பு அப்படின்றது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஸோ அதுக்கு ஈடு இணையா நம்ம எதையுமே நம்ம முன்வைக்க முடியாது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கிடையில தான் தீபக்கோட அம்மாவுமே வந்து போலீஸ் மீது குற்றம் சுமத்திருக்காங்க. இவங்க வந்து சரியா விசாரிக்கல, சரியா கவனம் செலுத்த மாட்டிருக்காங்க, தீவிரத்தன்மை காட்ட மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட அம்மா வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிம்ஜிதா மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்க இல்லையா, அந்த பஸ்ல எடுத்த வீடியோ. அந்த வீடியோல வந்து இன்னொரு பெண்ணோட முகமும் தெரியுது. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பர்மிஷன் இல்லாமல் எனக்கு தெரியாமல் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஷேர் பண்ண வீடியோவில் என்னோட முகம் தெரியுது. ஸோ அந்த வீடியோ வந்து எல்லா இதுல இருந்தும் ரிமூவ் பண்ணணும், வீடியோ ஷேர் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே விசாரணையில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து விசாரணை செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாகவே. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப சென்சிட்டிவான, கிரிட்டிக்கலான கேஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த கேஸோட தீர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பலதரப்பட்ட வாதங்கள் வந்து எழும்பலாம் அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. ஏன்னா இப்போவே பெண்கள் தரப்பிலிருந்து சில வாதங்கள் முன்வைக்கப்படுது. அவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய பெண்ணியவாதிகள்லாம் வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும்னு வைங்க. ஸோ பட் என்னவா இருந்தாலும் எது உண்மை அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும். ஸோ இப்போ சிம்ஜிதாக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாகும், என்ன நடக்கும், என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதே இது ஒரு ஆணா இருந்தா சிம்ஜிதாக்கு கிடைச்ச ஜாமீன் அந்த ஆணுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.